பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகளை வைத்துக் கொள்ளாமல் நல்ல தோழனாக நல்ல தோழியாக தோள் கொடுத்து நிற்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க மீனராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றம் தரும். அகத்திக்கீரையை கொடுக்காமல் மற்ற உணவுகள், புண்ணாக்கு, தவிடு போன்ற விஷயங்கள், காய்கறிகள் எல்லாம் கொடுப்பது, கீரை வகைகளை கொடுப்பதெல்லாம் விசேஷமான அனுகூலம் காணப்படும். நிம்மதி ஏற்படும், கௌரவம் கிடைக்கும், அரசு துறையில் ஏற்றத்தை பெறுவார்கள். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, அதிகமான நகைகளை வாங்குவது போன்ற விஷயத்திலெல்லாம் மீனராசிக்காரர்கள் வருவது ஆச்சரியமான அமைப்பை தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்கள் பைசா செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடன் மூத்தவர்கள் உங்களுக்கு உதவிட வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடன் பெரியவர்கள் 1 வயது மூத்தவர்களாக இருக்கட்டும், 20 வயது மூத்தவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சாத்விகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் உடற்பயிற்சி செய்யாமல், தோப்புக்கரணம் போடாமல் சங்கடங்கள் கண்டிப்பாக தீராது. கண்டிப்பாக காரிய சக்தி மாலை மந்திரம், அனுமன் சாலிசா மந்திரம், நரசிம்மர் கவசம் போன்ற மந்திரங்களை கேட்க 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 சுபிட்சம் ஏற்படும். பிள்ளைகளுக்காக அபிராமி படிப்பது, பழைய கடன்கள் பைசல் செய்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். 2026ஆம் ஆண்டில்